ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல சாம்சங் M35 இந்த மொபைல் அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 பேஸ் வேரியன்ட், பட் ஆனா இப்போதைக்கு ஒரு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பிரைசிங் 20,000 ரூபாய். இந்த 20,000 ரூபாய்க்கு தவிர்த்து இந்த போனை நம்மளால ஒரு 16,000 ரூபாய்க்கு நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சோ இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், நான் அதையும் பிரீஃபா பேசுவோம். அது மட்டும் கிடையாது, இந்த வட்டம் M35ல நிறைய இம்ப்ரூவ்மெண்டோட இருக்கு. சோ இந்த வட்டம் இந்த போன்ல 6000 mAh பேட்டரி, எப்பயும் போல பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது, வாட்டர் டாப் நாச்சை தூக்கி விட்டுட்டு இந்த வட்டம் பஞ்ச் கோல் கேமராவோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. சோ எக்ஸினோ ப்ராசஸரோட கலை இறக்கிருக்காங்க. 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஒரு அல்டிமேட்டான சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸோட, சோ ஒரு 4 இயர்ஸ்க்கு OS அப்கிரேடோட இந்த போன் இந்த வட்டம் இந்த சாம்சங் கேலக்ஸி M35 மொபைல் அமேசான்ல லான்ச் பண்ணாங்க. சோ இந்த மொபைல் பத்தி நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் சாம்சங் கேலக்ஸி M35 பாக்ஸ். எப்பயும் போல காம்பேக்டான பாக்ஸ், ரெகுலரான பாக்ஸ். சாம்சங் பாக்ஸ் எப்படி கொண்டு வந்திருக்காங்க, முன்னாடி M35 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணனும் நம்ம கையில மொபைல் அண்ட் ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ். அதுக்குள்ள எப்பயும் போல யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் உங்களுக்கு டைப் சி டு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த சாம்சங் கேலக்ஸி M35 மொபைல், இந்த மொபைலை பொறுத்தளவு ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. மூணுமே நல்ல வைப்ரண்டான கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மொபைலை பொறுத்த 2 பேஸ் வேரியன்ட், பட் ஆனா இப்போதைக்கு ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 6/128GB வேரியன்ட் ஒரு 20,000 லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த பிரைசிங்கை தவிர்த்து நம்மளால ஒரு 16,000 ரூபாய்க்கு நம்ம இந்த மொபைல் வாங்கிக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கும்போது, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலை பொறுத்தளவு பேங்க் டிஸ்கவுண்டா ஒரு 2,000 rupees டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பிரேம் டேவோட உங்களுக்கு ஒரு 1,000 rupees இன்ஸ்டாலா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது போக அமேசான் கேஷ்பேக் ஆஃபரா ஒரு 1,000 rupees கேஷ்பேக் ஆஃபரா நமக்கு கொடுக்க போறாங்க. சோ அதெல்லாம் கழிச்சு கூட்டி பார்க்கும்போது ஒரு 16,000 ரூபாய்க்கு நம்மளால இந்த மொபைல் எடுத்துக்க முடியும். சோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலன்னா இந்த மொபைலோட பிரைசிங் 20,000 ரூபாய். இந்த 20,000 ரூபாய்க்கு இந்த வட்டம் சாம்சங் கேலக்ஸி M35 நிறைய சிறப்பம்சங்களோட இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இந்த வட்டம் டிசைன் ஃபேக்டர் ஒரு ஹெவியான ஒரு வெயிட்டோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல ஒரு நல்ல கிரிப்பிக்காக நல்ல ஒரு ஸ்ட்ரைப் போர்ட்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. கேமரா அரேஞ்ச்மெண்ட் எப்பயும் போல சாம்சங்ல பார்த்த அதே கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான். ஸ்ட்ரைட்டா ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஒரு ஃபிளாஷோட, பாட்டம்ல சாம்சங் பிராண்டிங்கோட, பிளாஸ்டிக்கான ஃப்ரேம்ஸோட அண்ட் ஒரு பிளாட்டான டிஸ்பிளேயோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த வட்டம் வாட்டர் டாப் நாட்ச் கிடையாது, உங்களுக்கு ஒரு பஞ்ச் கோல் டிஸ்பிளேயோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளேயோட பிளேஸ்மெண்டா இருக்கட்டும், சோ அண்ட் பேக் சைடு உள்ள பேனலா இருக்கட்டும், ஒரு சூப்பரான ஒரு இனோவேட்டிங்கான ஒரு டிசைன் ஃபேக்டரோட இந்த வட்டம் சாம்சங் M35ல டிசைன் ஃபேக்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளேங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.6 இன்ச் ஒரு சூப்பர் ஆம்லெண்ட் டிஸ்பிளே, 120 refresh rate, 1000 nit brightness அண்ட் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. சோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் இருக்கு. இந்த வட்டம் கார்னிங் கொல்லா கிளாஸ் ஸ்விஃப்டர் பிளஸ்ஸால இந்த வட்டம் டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு பஞ்ச் கோல் கேமராவோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே ஒரு சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். எந்த ஒரு OTT ஆப்லயுமே நம்ம ஒரு வீடியோ பாக்குறாகட்டும் எல்லாமே HDR கண்டென்ட், எல்லாமே தாறுமாறான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிஸ்பிளே நம்மளுக்கு கொடுக்குது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு இதோட வெயிட்னு பார்க்கும்போது 222 கிராமுக்கு மேல போயிருது. சோ திக்னஸ் 9.1 mm திக்னஸ். பிகாஸ் ஆஃப் பேட்டரி 6000 mAh பேட்டரி இருக்கனால சைஸ் அண்ட் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14. சோ உங்களோட One UI 6.1 ஸ்கின் கொண்டு வந்திருக்காங்க. அது போக நீங்க மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அட் டைம் நீங்க சிங்கிள் சிம் இல்லனா மெமரி கார்டு இல்லனா டபுள் சிம் இது மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் Dolby Atmos with Wi-Fi 6 and Bluetooth 5.3 NFC சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அண்ட் சாம்சங் வாலெட்டும் இதுல கொண்டு வந்திருக்காங்க. வேப்பர் கூலிங் சிஸ்டம் இந்த போனுக்கு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது போக நாக் செக்யூரிட்டி சப்போர்ட்டும் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க அண்ட் விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இந்த மொபைலுக்கு இருக்கு. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் சாம்சங் கேலக்ஸி M35ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, இந்த வட்டம் ஒரு 6000 mAh ஒரு மேஷிவான பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. சோ அதனால இது வெயிட் திக்னஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னதே இருந்தாலும் பாக்ஸ்குள்ள சார்ஜர் இல்லாம தான் வருது. இந்த போனுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைலுக்கு இருக்கு. சோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 ஹவருக்கு மேல எடுத்துக்கிறது. பட் ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்கு இந்த சாம்சங் கேலக்ஸி M35 பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இந்த வட்டம் ஒரு சாம்சங் சென்சார் 50 MP OIS சப்போர்ட் வித் 1.8 அபர்ச்சர் எடுத்திருக்காங்க. அடுத்து 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ அண்ட் ஃப்ரண்ட்ல 13 MP செல்ஃபி கேமரா. இங்க ஹையஸ்டா 4K 30 frames seconds வீடியோ எடுக்க முடியும். அந்த 1080 60 frames seconds with EAI சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. இங்க எப்பயும் போல டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் கேமரா ஃபீல்ட் ஆஃப் வியூல கொண்டு வந்திருக்காங்க. இங்க பிரீமியம் சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் லோ லைட்டா இருக்கட்டும், இண்டோரா இருக்கட்டும், டே லைட்டா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே கேமராவோட பிஹேவியர் நல்லா இருக்கு. அல்ட்ரா வைட் ஷார்ட்ஸ் நல்லா இருக்கு, போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் குட், செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. என்னதே ஓவரால் குட் கேமரா அரேஞ்ச்மெண்டோட இந்த வட்டம் இந்த சாம்சங் கேலக்ஸி M35ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம்.
அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசர். சோ இந்த போனை பொறுத்தவரை Exynos ப்ராசர் 1380 அவங்களோட ஓன் சிப்செட் ஒரு ஃபைனம் மார்க்கெட்டோட ஒரு 2.8 GHz ஸ்டாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது மாலி G68 MP5 எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த ப்ராசஸர் ஸ்னாப்டிராகனுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பாத்தீங்கன்னா 7S Gen 2க்கு ஈக்குவலா இருக்கும். சோ இந்த போனை பொறுத்தளவு ஆல் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். சோ இந்த போன் ஹீட் ஆயிடக்கூடாது வேப்பர் சாம்பிங் சிஸ்டமும் இந்த போன்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது போக டே டு லைஃப்ல நிறைய மல்டி டாஸ்கிங் ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு என்டர்டைன்மெண்ட் யூசேஜா இருக்கட்டும், ஒரு சோசியல் மீடியா பாக்குறதா இருக்கட்டும், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே நல்ல கன்வென்ட்டான ஒரு ப்ராசஸர் இந்த போன்ல எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு ஆப்டிமைஸா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இங்க ஒன் யூஐயோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கு. ஒரு வேற லெவல் ஒரு ஃபீலிங்ஸ் ஆஃப் யூஸ் இந்த ஒன் யூஐல நம்மளுக்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம். அதுக்காகவே இந்த ப்ராசஸர் நல்லாவே பிஹேவ் ஆகுது. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி M35 ஒரு அருமையான மொபைலுங்க. இந்த வருஷம் இந்த போன் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க, வெறும் 20,000 ரூபாய். சோ நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த பேங்க் டிஸ்கவுண்ட், அடுத்து இந்த அமேசான் பிரைம் அப்போ வாங்கும்போது அண்ட் தட் உங்களுக்கு இன்ஸ்டன்டா கேஷ்பேக் எல்லாம் கழிச்சு கூட்டி பார்க்கும்போது ஒரு 16,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் நம்மளால எடுத்துக்க முடியும். என்னதே இருந்தாலும் இந்த 20,000 ரூபாய்க்கு கொடுத்து இந்த மொபைல் எடுத்தாலும் நம்மளுக்கு நிறைய ஆஃபர் பண்றாங்க. ஒரு 6000 mAh பேட்டரி, உங்களுக்கு நல்ல ஒரு AMOLED டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், வாட்டர் டாப் நாட்ச் இல்லாம உங்களுக்கு பஞ்ச் கோல் கேமரா கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு டீசென்டான ப்ராசஸர், சூப்பரான கேமரா அரேஞ்ச்மெண்டோட ஒரு பட்டகாசமான ஒரு விஷயத்தோட இந்த போன்ல இருக்கு. எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த போன்ல பாத்தீங்கன்னா வெயிட்டுங்க, கிட்டத்தட்ட 1/4 கிலோ இருக்கு. ஸோ பாக்கெட்ல நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணி பார்த்தோம்னா பேண்ட் பாக்கெட்டே ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இது மட்டும் தான் ஒரு சில நெகட்டிவ் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த சாம்சங் போனுக்கும் இந்த போனுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. நிறைய அப்கிரேடோட இருக்கு. நிஜமாவே கஸ்டமரோட ஃபீட்பேக்கை ரொம்பவே ஒர்க் அவுட் பண்ணி இந்த போனை நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. பிரைசிங் இன்க்ரீஸ் ஆல எதுவுமே ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்த போன் நல்லாவே A to Z ஒரு 360 டிகிரிக்கு இந்த போனை நல்லாவே வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி M35 இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.